இந்த அறிகுறிகள் இருப்பவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் தோல்வியடைவார்களாம். உங்ககிட்ட இருந்தா உடனே மாத்திக்கோங்க. நீங்கள் எப்போதாவது உங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பார்த்திருந்தால் நீங்கள் யார், தோல்வியடைவீர்களா என்ற கேள்வி ஒரு நிமிடம் கூட உங்கள் மனதில் தோன்றியிருக்கலாம். சுய பகுப்பாய்வு இல்லையென்றால் நீங்கள் தோல்வியுற்றவர் என்று எளிதாக அழைக்கும் மற்ற நபரை நீங்கள் பகுப்பாய்வு செய்திருக்கலாம். திமிர்பிடித்தவராக இருத்தல், உள்முக சிந்தனையாளராக இருத்தல் தவிர வேறு பல அம்சங்கள் உங்களை வேறொருவரை தோல்வியுற்றவர் என்ற முடிவுக்கு கொண்டு வரலாம். உட்கார்ந்து உங்கள் பிஸியான வாழ்க்கையிலிருந்து சில நிமிடங்களை ஒதுக்கி நீங்கள் தோற்று போகிறீர்கள் அல்லது தோற்று போகப் போகிறீர்கள் என்பதை குறிக்கும் அறிகுறிகளை பற்றி சிந்தியுங்கள். 1. எப்போதும் பாதிக்கப்பட்டவராக நடிப்பது. நீங்கள் தோற்று போகிறீர்கள் என்பதற்கான முக்கிய அறிகுறிகளில் ஒன்று ஏதேனும் மோதல் அல்லது வாக்குவாதத்தின் போது பாதிக்கப்பட்டவராக இருப்பது. முழு உலகமும் உங்கள் சொந்த வாழ்க்கையும் உங்களுக்கு எதிராக இருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்கள். வெற்றியாளர்கள் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்கிறார்கள், ஆனால் தோல்வியுற்றவர்கள் சண்டையிடுகிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவரைப் போல செயல்படத் தொடங்குகிறார்கள். உங்களின் மனோபாவம்தான் உங்களை நிலைகுலைய வைத்திருக்கிறது. 2. அதிகப்படியான எதிர்மறை எண்ணங்கள். வாழ்க்கையில் தோற்கப் போகிறவர்கள் எப்போதும் எதிர்மறையான சிந்தனையில் இருப்பார்கள். அவர்கள் எல்லா நேரத்திலும் குறை கூறுகிறார்கள். யாராவது அவர்களுக்கு நல்லது செய்தால் அதிலும் அவர்கள் தவறுகளை கண்டுபிடிப்பார்கள். தங்களை சுற்றியுள்ள அனைத்தையும் மிகவும் எதிர்மறையான ஒன்றாக மாற்றும் திறன் அவர்களுக்கு உள்ளது. 3. எந்த இலட்சியமும் இல்லாமல் இருப்பது. உங்களுக்கு வாழ்க்கையில் லட்சியம், நோக்கம் அல்லது குறிக்கோள் இல்லை என்றால் இது தோல்வியுற்ற நடத்தையை தவிர வேறில்லை. எதையாவது பற்றி ஆர்வமாக இருப்பது ஒரு சிறந்த நபராக மாறவும் சிறந்த வாழ்க்கையை வாழவும் உங்களை தூண்டும். 4. அதிக சுயநலம் கொண்டவர்களாக இருப்பது. உங்கள் சொந்த தேவைகள் மற்றும் விருப்பங்களை தவிர வேறு யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்படவோ அல்லது மதிக்கவோ முடியாவிட்டால் நீங்கள் நான் மற்றும் என்னை பற்றியதுதான் அனைத்துமே என்று இருந்தால் இவை நீங்கள் தோல்வியுறப் போவதற்கான அறிகுறி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 5. சுய விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது. உண்மையான தோற்றுப்போனவர்களை பற்றி நாம் விவாதிக்கும்போது அவர்களிடம் ஏதோ தவறு இருக்கிறது என்று கூட அவர்களுக்கு தெரியாது. அவர்களால் தங்களை பகுத்தாய்ந்து கொள்ள முடிவதில்லை. மற்றவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தாலும் தங்கள் செயல்கள் தங்களை சுற்றியுள்ள மற்றவர்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை அவர்களால் பார்க்க முடியாது. 6. மற்றவர்களின் பேச்சை கேட்காமல் இருப்பது அல்லது கேட்க விரும்பாமல் இருப்பது. வாழ்க்கையில் தோற்பவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் போல் நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் எண்ணங்களை மட்டுமே நிறைவேற்றுகிறார்கள், மற்றவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்க கூட மாட்டார்கள். சில சமயங்களில் அவர்கள் அறிவுரை சொல்பவர்கள் மீது நெருப்பை கக்குவார்கள், அதில் எந்த தவறும் இல்லை என்று நினைப்பார்கள்.